அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. அதாவது இதற்கு முன்னாடி சனி பெயர்ச்சிலலாம் சனி பகவானாலே நிறையா பேர் ஒரு மாதிரி பதட்டம் பயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சனி பெயர்ச்சினாலே ஒரு பதட்டம் பயம். இது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நிறைய பேர் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து அவருடைய வக்ரபெயர்ச்சி காலம் இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 138 நாட்கள் இருக்குது. இது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அதே இதிலே வக்ரமாகிறாரு. அதாவது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஜூலை 27 முதல் 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே 10வது மாதம் 9ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடைகிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அங்கேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமேவும் வக்ரப்பெயர்ச்சியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற 138 நாட்களுமே ஒரு பதட்டமாகவே இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, அப்புறம் நம்மளுக்கு அத்தனை மாதமும் அத்தனை நாட்களும் நாங்கள் பயத்தோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுலாம் பயப்பட தேவையே இல்லை. இதில் என்ன வழியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, 31/10/2026 அன்று அன்னைக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிச்சாரமாக சிம்மத்துக்குள்ள கூடிய குரு பகவான் அதிச்சாரமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கிற குரு பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்புகளோ அதுபடியான எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை சுபரை குரு பகவான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பார்வையாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 31ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் குரு பகவான் விலகி போகிறாரு மீனராசியை பார்க்காம. அப்படி இருக்கிற அந்த 42 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட அந்த 42 நாட்களில் மட்டும் நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை. அதனை பற்றின வழிபாடும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் பெரும் ஆசீர்வாதத்தோடையும் ஆற்றலையும் கொடுப்பார். சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி மேச ராசி தான். மேசராசிக்காரவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நிறைய போராட்டங்களையும் நிறைய மன கஷ்டத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறக்காரங்க தான் நீங்கள். சரிங்களா? அதாவது எந்த இடத்துல நீதி நேர்மையாக நான் இருந்தேனோ அதே இடத்துலையேவும் அதன் மூலமாக நான் நிறைய அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கிற நீங்கள், இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் சனி பகவான் உங்களுக்கு திரும்ப எல்லாத்தையும் நல்ல விதமான விஷயங்களை திருப்பி தரப்போகிறார். ஏன்னா நம்மளுடைய நீதிமான் யார்? சனி பகவான். அப்பேற்பட்ட நீதிமானை இந்த வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாரு. வேலை விஷயத்திலும் சரி, தொழில் விஷயத்திலும் சரி, நிறையா அவமானப்பட்டுட்டேன், என்னுடைய இந்த இடத்துல ரொம்ப நான் நம்பினவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மனசு உடைந்து போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் உங்கள் துணையாக இருந்து அதற்கு எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ இந்த இடத்துலையும் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக நிற்க போகிறீங்க. அதற்குண்டான காலம் தான் இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம். இதில் புதிய வேலை வாய்ப்பு தடை அகலும். நீங்கள் என்ன புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், இல்லைன்னா ஃப்ரெஷரு, எனக்கு உடனே எப்படி நான் என்ன வேலைக்கு போனாலும் எனக்கு முண்டலம் அனுபவம் இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு மத்தியில் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிறேன், அரசாங்க வேலை கொண்டு நான் ட்ரை பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது, தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கடன் சுமை படிப்படியாக குறையக்குண்டான அமைப்பு உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஈஸியாக யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு பணத்தை அதாவது எப்படினாலும் சரி உங்களுடைய உழைப்பின் மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஓய்வுங்கிறதே யோசிக்கவே மாட்டீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ரொம்பவே யோசித்து பண்ணக்கூடிய நீங்கள் எப்போவுமே பொருளாதார லெவலில் எப்போவுமே கஷ்டப்படுற மாதிரி பின்தங்குற மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு வரவே மாட்டீங்க. இழுத்து பிடிச்சாது கொண்டு போகணும், அது நம்ம முன்னாடி வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் வைப்பீங்க. ரெண்டாவது தொழிலும் பார்த்திங்கன்னா புதிய தொழிலை தொடங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆனால் வேலை விஷயத்தில் சில விஷயத்தில் நீங்கள் யாராவது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிருக்காங்க, நம்ம தேவையே இல்லாமல்
போய் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதோ, அவங்க கேட்காமே நான் போய் உங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்லி இந்த மாதிரியான எந்த விஷயமே நீங்கள் செய்யாதீங்க. அவங்களே உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்டாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்து பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டம் பிறருக்கு தேவையில்லாத ஒரு ஜாமீன் கையெழுத்தோ, இல்லைப்பா இவங்களுக்கு நான் தான் பொறுப்பு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு நான் தான் பொறுப்பு, இவங்க என்ன நம்பி நீங்கள் அமௌண்ட் கொடுங்க, இல்லை என்ன நம்பி வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு மாதிரியான எந்த வித ஒரு உத்தரவு யாருக்கும் கொடுக்காதீருங்க. சரிங்களா? அதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனை இஷ்யூ வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. இது நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு வந்து ஊருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் விஷா பிரச்சனையாக இருக்குது, என்னால் வர முடியல, என்னுடைய குடும்பத்தை மீட் பண்ணணும், இல்லை எனக்கு இங்கே இருக்கிறதே பிடிக்கலை, என்னுடைய சொந்த தாயகத்துக்கு திரும்பணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புவதற்கு உண்டான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வேலை நல்ல படிப்பு மூலமாக போய் அதில் வின் பண்ணி வர்றதுக்கு உண்டான அமைப்பே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, குடும்பத்தோட ஒற்றுமை நன்றாக இருந்தாலும் தேவையற்ற ஒருடைய 3வது நபர்கள்ட்ட பேச்சை கேட்டு அவங்க மூலமாக குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு, தேவையில்லாத வாக்குவாதம். ஏன்னா நீங்கள் ரொம்பவே அமைதியாக இருக்கிற ஒரு பர்சன், அந்த கோபம் வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுடைய அந்த வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள்லாம் மனசை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துமோ அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை தான் நீங்கள் பேசுவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. யார் உண்மையாக பழகுறாங்க, யார் சும்மா நடிப்புக்கு பழகுறாங்க அப்படிங்கிறத யோசித்து அது தெரியறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதன்படி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அவங்களுடைய பேச்சை கேட்டு எந்த அளவு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அதுவே ரொம்பவே நல்லா இருக்கும். சரிங்களா? காதல் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது, நாங்கள் என்ன வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களால் முடிந்த சனிக்கிழமை என்ன நேரம்னாலும் சரி, காலையிலனாலும் சரி ஈவினிங்னாலும் சரி, உங்களுக்கு உங்கள் தோதுப்பட்ட நேரத்தில் போய் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அவங்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே உங்கள்ட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் எல்லாமேவும் உங்களை விட்டு போயிடும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், பாசிட்டிவான மைண்ட்லேயே நீங்கள் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். ஸோ கடவுள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். மேலும் வந்து நம்ம என்ன வழிபாடு பண்ணால் இதனுடைய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். இதன் பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்களா, இது உங்களுக்குரிய பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பலன்கள். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றின ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கணும். வாழ்த்துக்கள்.